everyone, welcome to TNPSC தமிழியல் களஞ்சியம் சேனல். இந்த சேனல்ல நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ன மாதிரி கண்டென்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொன்னா குரூப் எக்ஸாம்ஸ், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, குரூப் 3, குரூப் 5 இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸுக்கும் வர ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் சயின்ஸ், மென்டல் எபிலிட்டி டாபிக்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்புறம் BA தமிழ், BA ஹிஸ்ட்ரி இந்த டாபிக்ஸில் அதுவும் குறிப்பாக டிஸ்டன்ட் எஜுகேஷனில் படிக்கிறவங்களுக்கான எல்லா கண்டென்ட்ஸும் லெசன்ஸையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் டிஸ்டன்ட் எஜுகேஷன் தொலைதூர கல்விக்கான எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அந்த எக்ஸாம்ஸ்லேருந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கான வீடியோ தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் BA தமிழ், தமிழ் லிட்ரேச்சர் ரெண்டுத்துலேயுமே வரக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான். 4th செமஸ்டரில் வரக்கூடியது. சப்ஜெக்ட் கோட் UCL 4A. இலக்கணம், தண்டி அலங்காரம். இந்த எக்ஸாம் வந்து டிசம்பர் 1 அன்னைக்கு நடக்க போகுது. இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம். நான் தெரியாதவங்களுக்காக ஒரு வாட்டி சொல்கிறேன். BA எக்ஸாம்ஸ் எல்லாமே பொறுத்த வரைக்கும் 100 மார்க்குக்கு தான் வைப்பாங்க. இன்டர்னல்ஸ், அதுக்கப்புறமா எக்ஸ்டர்னல் எக்ஸாமில் 2ஆக பிரிச்சிருப்பாங்க. அதில் இன்டர்னல்ஸ் ஏற்கனவே நம்மளுக்கு அசைன்மெண்ட்டுன்னு ஒன்று கொடுத்துருவாங்க 25 மார்க்குக்கு. எக்ஸாம் நம்ம போய் ரிட்டன் எழுதுறது தான் 75 மார்க்குக்கு எழுதுறோம். இன்டர்னல் எக்ஸாம் ரெண்டுத்தையும் சேர்த்து மொத்தமாக 100 மார்க்குக்கு எழுதுறோம். நம்ம ஏற்கனவே அசைன்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதில் 25க்கு 15 மார்க்காவது நம்ம எடுத்துருக்கணும். நம்ம போய் எழுதக்கூடிய ரிட்டன் எக்ஸாமில் 75க்கு 30 மார்க்காவது நம்ம எடுக்கணும் பாஸ் ஆகிறதுக்கு. ரெண்டும் சேர்த்து 100க்கு 45 மதிப்பெண்கள் வேணும் பாஸ் ஆகிறதுக்கு. மொத்தமே இந்த சப்ஜெக்டில் 5 யூனிட் தான், இல்லை கூறுன்னு கூட சொல்லலாம். நான் சொல்கிற மாதிரி படிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் 100க்கு 80 மதிப்பெண்ணே வாங்க முடியும். நம்மளுக்கு பொதுவாக எக்ஸாமில் 2 மார்க், 5 மார்க், 10 மார்க் இந்த பேட்டர்னில் தான் கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அதில் 10 மார்க் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம 3 கொஸ்டின் எழுதணும். 5 மார்க்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம 5 எழுதணும். 2 மார்க்ஸ் 12 கொடுத்துருப்பாங்க, அதில் நம்ம 10 எழுதணும். இப்போ இந்த 10 மார்க்ஸ் பாருங்களேன், 5 கொடுத்துருக்காங்கன்னா யூனிட்டுக்கு ஒரு கொஸ்டின் எடுப்பாங்க, அதில் நம்ம 3 எழுதுனா போதும். இப்போ 5 மார்க்ஸ் 7 கொடுக்குறாங்கன்னா யூனிட்டுக்கு 1 எடுப்பாங்க, அதே மாதிரி ஏதாவது 2 யூனிட்ல எக்ஸ்ட்ரா இன்னும் 2 கொஸ்டின் எடுப்பாங்க. 2 மார்க்ஸும் அப்படிதான், யூனிட்டுக்கு 2 கொஸ்டின் எடுப்பாங்க, ஏதாவது ஒரு யூனிட்ல இன்னும் எக்ஸ்ட்ராவா 2 கொஸ்டின் எடுப்பாங்க, அவ்வளோதான். அப்படின்னா நம்ம இந்த 5 யூனிட்டையுமே படிக்கணும் மார்க் வாங்குறதுக்குன்றது அவசியம் கிடையாது. இந்த 5 யூனிட்ல ஏதாவது 3 யூனிட்டை முழுசா படிச்சா போதும். இங்க பாருங்க, எந்தெந்த யூனிட்ல எந்தெந்த லெசன்ஸ் கவர் ஆகுதுன்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஸோ இந்த யூனிட்ல மொத்தமா ஏதாவது 3 யூனிட் உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை நீங்க படிச்சீங்கன்னா கண்டிப்பா 80 மார்க்கு ஸ்கோர் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் யூனிட் 1ல லெசன் 1 அணி இலக்கணம்னா என்னன்னு பார்க்க போறோம். இலக்கியம் கண்டதற்கு இலக்கணம் இயம்பேல்னு சான்றோர்கள் சொல்லுவாங்க. ஒரு மொழியில எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான இலக்கியங்கள் இருக்கோ அப்பதான் இலக்கணம் தோன்ற முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இலக்கணம் அப்படின்றது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் மாதிரி, இப்படித்தான் ஒரு மொழி இருக்கணும், இப்படித்தான் இலக்கியங்கள் எழுதணும் அப்படின்னு வரையறுத்து கொடுக்கறது தான் இலக்கணம். அப்படிப்பட்ட அந்த இலக்கணம் 5 வகைப்படும். எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி. அதுல இன்னைக்கு இந்த இலக்கண பகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போறது அணி இலக்கணத்தை பத்தி தான். இலக்கணம் 5 வகைப்படும்னு பார்த்தோம் இல்லையா, அதுல எழுத்து, சொல், பொருள் அதை பத்தி விளக்குற நூல்கள்லாம் நிறைய இருக்கு. ஆனா அணி இலக்கணத்தை பத்தி சொல்ற நூல்கள் தமிழ்ல ரொம்ப குறைவுதான். அது வந்து தொல்காப்பியம், அணியியல், வீர சோழியம், தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், இலக்கண விளக்கம், தொன்னூல் விளக்கம், சந்திரலோகம், குவளையானந்தம், முத்துவீரியம், இந்த மாதிரி இவ்வளோ கொஞ்சம் நூல்கள் மட்டும்தான் அணி இலக்கணத்தை பத்தி நம்மளுக்கு சொல்லுது. முதல்ல நம்ம பார்க்க போறது தொல்காப்பியம். இதோடைய காலம் கிமு 400லேருந்து கிமு 100 வரைக்கும். இதை எழுதின ஆசிரியர் தொல்காப்பியம். இது ஒரு 5 இலக்கண நூல். அதாவது நம்ம இலக்கணம் 5 வகைப்படும்னு பார்த்தோம் இல்லையா, அந்த 5ஐயும் பத்தி கூறக்கூடிய நூல், அதனால இதுக்கு பேர் 5 இலக்கண நூல். இதுல மொத்தம் 3 அதிகாரங்கள், எழுத்து, சொல், பொருள். அந்த பொருள்ல உட்பிரிவா யாப்பையும் அணியையும் விளக்குறதுனாலதான் இது 5 இலக்கண நூல். 3 அதிகாரங்கள்னு பார்த்தோம் இல்லையா, ஒரு அதிகாரத்துக்கு 9 இயல்கள் இருக்கு. 3 அதிகாரத்துக்கும் சேர்த்து மொத்தமா 27 இயல்கள் இருக்கு. அடுத்த நூல் அணியியல்.
இந்த அணி இலக்கணத்தை பத்தின கூறின முதல் நூல், அணி இலக்கணத்தை பத்தி மட்டுமே கூறின முதல் நூல்னு சொல்லலாம். ஆனா அது இன்னைக்கு நம்மளுக்கு கிடைக்கல. அது எழுதினவர் யாரு, காலம் எப்போ, அது எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. வீரசோழியம் இதோடைய காலம் கிபி 11ஆம் நூற்றாண்டு. இது புத்தமித்ரனார் அப்படின்றவரால் எழுதப்பட்டது. புத்தமித்ரனார் ஒரு பௌத்த துறவியார். இதுவும் 5 இலக்கண நூல் தான், தொல்காப்பியம் மாதிரியே 5 இலக்கண நூல்ன்றதுனால அணி இலக்கணத்தை பத்தி பேசுற அந்த கடைசி இதை உட்பிரிவு அப்படின்னு சொல்லலாம். நம்ம இப்போ திருக்குறள்ல அதிகாரம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி இதுல அந்த அணி இலக்கணத்தை பத்தி பேசக்கூடிய பிரிவை படலம்னு சொல்றாங்க. அலங்கார படலம். அணி அப்படின்னு சொன்னாலே அலங்காரம்னு இன்னொரு பொருளும் இருக்கு. அதனால அந்த அணி இலக்கணத்துக்கு அலங்கார படலம் அப்படின்னு பேரு. அதுல 41 காரிகைகள்னா செய்யுள்கள்னு சொல்லலாம். அதுல 41 செய்யுள் இருக்குன்னு அர்த்தம். இந்த நூல் வடமொழியில தண்டி அப்படின்ற ஒரு புலவர் காவிய தர்ஷம் அப்படின்ற ஒரு நூலை இயற்றுறாரு. அதுவும் அணி இலக்கணத்தை பத்தி பேசக்கூடியது. ஆனா வடமொழியில அதை அடிப்படையா வச்சுதான் இந்த வீரசோழியத்தை புத்தமித்திரனார் எழுதியிருக்கிறார். இந்த நூல் எப்படி தொடங்குதுன்னா, செய்யுளுக்கு குற்றமுடைய உறுப்புகள் எவை, செய்யுளுக்கு குற்றம் இல்லாத உறுப்புகள் எவை அப்படின்றத எல்லாத்தையும் சொல்லுது. செய்யுள் நெறி என்னன்னு சொல்லுது. கவுட நெறி அப்படின்னா என்ன, வைதறுப்பு நெறினா என்ன, மடக்குனா என்ன, வழுக்குனா என்ன, இதையெல்லாம் பத்தி பேசி இறுதியா இந்த நூலை படிக்கிறதுனால நம்ம பெறக்கூடிய நூற்பயன் என்னன்னா, அறம், பொருள், இன்பம், வீடு இவற்றை அடைவதுதான் இந்த நூலை படிக்கிறதுனால பெறக்கூடிய நூற்பயன்னு சொல்லி முடியுது. தண்டி அலங்காரம் இதோடைய காலம் கிபி 11ஆம் நூற்றாண்டு. இது வீரசோழியத்துக்கு அப்புறமா வந்த நூல். இதை எழுதினவர் தண்டி அப்படின்ற ஆசிரியர். இந்த நூல் ஒரு மொழிபெயர்ப்பு நூல். வீரசோழியம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி அந்த வடமொழியில தண்டி அப்படின்ற ஒரு புலவர் எழுதின காவிய தர்ஷம் அப்படின்ற நூலை அப்படியே மொழிபெயர்த்து எழுதப்பட்டதுதான் இந்த தண்டி அலங்காரம். அந்த தண்டின்ற புலவரும் இந்த நூலை எழுதின புலவரும் வெவ்வேறு ஆட்கள். அது எப்படி தெரியுதுன்னு சொன்னா, அந்த நூலுடைய காலம் கிபி 6-7 அந்த நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்துலதான் அந்த நூல் எழுதப்பட்டது. ஆனா இந்த நூல்ல மேற்கோள்கள், அதாவது எடுத்துக்காட்டு பாடல்கள், ஒவ்வொரு செய்யுள் எழுதும் போதும் இதுக்கு முன்னாடி வரப்பட்ட நூல்கள்ல இருந்து எடுத்துக்காட்டு பாடல்கள் எழுதுவாங்க. அதுதான் மேற்கோள். இப்ப திருக்குறள்ல இருந்தோ நாலடியார்ல இருந்தோ ஒரு செய்யுள் எடுத்து எழுதி காமிப்பாங்க. அதுதான் மேற்கோள் அப்படின்னு சொல்றோம். அதுல நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய அனபாயரையும் ஒட்டக்கூத்தரையும், அதாவது இந்த ஆசிரியர் இருந்த காலத்துல அனபாயரும் ஒட்டக்கூத்தரும் இருந்திருக்காங்க. அவங்கள புகழ்ந்து இவர் பாடல் எழுதியிருக்கிறாரு. அப்படின்னா அவங்களுடைய காலம் கிபி 11. அதன் மூலியமா நம்மளுக்கு இந்த தண்டி அலங்காரத்தோட காலம் தெரியுது. வடமொழி நூல் எழுதின தண்டி ஆசிரியரும் இவரும் வெவ்வேறு ஆட்கள்ன்றது தெரியுது. இப்ப இந்த நூல்ல மொத்தம் 3 இயல்கள் இருக்கு. இது முழுக்க அணி இலக்கணத்தை பத்தி பேசக்கூடிய நூல். இதுல 3 இயல்கள் இருக்கு. பொது அணியியல், சொல் அணியியல், பொருள் அணியியல். இந்த பொருள் அணியியல்ல மொத்தம் 35 வகையான அணிகள் பத்தி, அதாவது தற்குறிப்பேற்றணி, தன்மை அணி, பின்வரும் நிலை அணி, பாவிக அணி அப்படின்னு சொல்லிட்டு 35 வகையான அணிகள் பத்தி பேசப்பட்டிருக்கு. அதுல முதல் அணி தன்மை அணி, இறுதி அணி பாவிக அணி. இதுல மொத்தம் 126 நூற்பாக்கள் இருக்கு. நம்ம முன்னாடி சொன்னோம்லையா வீரசோழியத்துல காரிகைகள்னு, அதேதான். செய்யுளுக்கு வேறு வேறு பெயர்கள் கொடுத்திருக்காங்க. ஒரு பாடல் அப்படின்றதுதான் நூற்பான்னு சொல்லலாம், இல்ல காரிகைன்னு சொல்லலாம், செய்யுள்னும் சொல்லலாம். இலக்கண விளக்கம் இது கிபி 17ஆம் நூற்றாண்டுல வைத்தியநாத தேசிகரால எழுதப்படுது. இது தண்டி அலங்காரத்தை அப்படியே தழுவி எழுதப்பட்ட ஒரு நூல் தான் இது. ஆனா இது 5 இலக்கண நூல். அணியதிகாரத்துக்கு மட்டும் தண்டி அலங்காரத்தை ஒரு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணியிருக்காரு இந்த ஆசிரியர். ஸோ இதுலயும் தண்டி அலங்காரம் மாதிரியே பொருள் அணியியல்ல பாருங்க 35 அணிகள் பத்தி பேசப்பட்டிருக்கு. இந்த நூலுக்கு இந்த ஆசிரியரே உரையே எழுதிட்டாரு. இந்த வைத்தியநாத தேசிகரே இந்த நூலுக்கு உரையும் எழுதுறாரு. மாறன் அலங்காரம் இதோடைய காலம் கிபி 16ஆம் நூற்றாண்டு. இதை எழுதின ஆசிரியர் திருக்குறுகை பெருமாள் கவிராயர். இவருடைய ஊர் ஆழ்வார் திருநகரி. இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கு. இத பழைய காலத்துல குருகூர்னு சொல்லுவாங்க. இந்த 12 ஆழ்வார்கள்ல நம்மாழ்வார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவருடைய ஊர் தான் இந்த குருகூர். இந்த நூல்ல மொத்தம் 5 இயல்கள் இருக்கு. பாயிரவியல், பொதுவியல், பொருளணியியல், சொல்லணியியல், எச்சவியல். இதுல மொத்தம் 327 செய்யுள்கள், அதாவது நூற்பாக்கள் இருக்கு.
844 மேற்கோள் எடுத்துக்காட்டு பாடல்கள் 844 இருக்கு. இந்த நூலுக்கு யார் உரை எழுதியிருக்காங்கன்னா காரி ரத்ன கவிராயர். இந்த காரி ரத்ன கவிராயர் இந்த திருக்குறுகை பெருமாள் கவிராயருடைய மாணவர். இந்த நூல்ல மொத்தமா 64 வகையான அணிகள் பொருளணியியல்ல விளக்கப்பட்டிருக்கு. அடுத்தது தொன்னூல் விளக்கம். இதுடைய காலம் கிபி 18. இதை எழுதினவர் வீரமாமுனிவர். இவருடைய இயற்பெயர் கான்ஸ்டன்டைன் ஜோசப் பெஸ்கி. இத்தாலி நாட்டிலேருந்து வந்திருந்தவர். இங்க வீரமாமுனிவர்னு தன்னுடைய பேரை மாத்திக்கிட்டாரு. இவர் தமிழுக்காக சதுரகராதி எழுதுறாரு, தொன்னூல் விளக்கம் எழுதுறாரு, இது மாதிரி தேம்பாவணி கூட எழுதியிருப்பாரு. இதுவும் ஒரு 5 இலக்கண நூல். வீர சோழியம் தொல்காப்பியம் மாதிரி இதுவும் ஒரு 5 இலக்கண நூல். இதுல அணி அதிகாரத்தை பத்தி கூறக்கூடிய அந்த அதிகாரத்துல 69 நூற்பாக்கள் இருக்கு. இதுல இவர் சொல்லணியில மட்டுமே 30 வகையான அணிகளை பத்தி பேசுறாரு, பொருள் அணியில 30 வகையான அணிகள் பத்தி பேசுறாரு. அது மட்டும் இல்லாம எண் வகை பொருள்கோள் பத்தியும் பேசியிருக்கிறாரு. மடக்குக்கு இவர் மறிநிலை அணி அப்படின்ற ஒரு புது பெயரை கொடுக்கிறாரு. முத்துவீரியம், இது நம்ம இப்போ தொன்னூல் விளக்கம் பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல். இதோடைய காலம் கிபி 19ஆம் நூற்றாண்டோட இடைக்காலம். இதை எழுதினவர் முத்துவீரிய உபாத்தியாயர். இதுல மொத்தம் 160 நூற்பாக்கள் இருக்கு. அப்படியே வீர சோழியத்தை பின்பற்றி எழுதுனதுனால இதுவும் ஒரு 5 இலக்கண நூல் தான். இதுலயும் ஆசிரியர் மடக்க மறிநிலை அணின்னு குறிப்பிடுறாரு. எண் வகை பொருள்கோள்களும் விளக்கப்பட்டிருக்கு. இதுல மொத்தம் 3 இயல்கள் இருக்கு. சொல் அணியியல், செய்யுள் அணியியல், பொருள் அணியியல். இந்த பொருள் அணியியல்ல 56 வகையான அணிகள் விளக்கப்பட்டிருக்கு. அடுத்தது சந்திரலோகம். இதுடைய காலம் கிபி 19ஆம் நூற்றாண்டு. இதை எழுதினவர் சதாவதனம் முத்துசாமி ஐயங்கார். இதுல மொத்தம் 126 நூற்பாக்கள் இருக்கு. அடுத்த நூல் குவளையானந்தம். இது கிபி 19ஆம் நூற்றாண்டுல எழுதப்படுது. அப்பைய தீட்சிதர் அப்படின்றவரால எழுதப்படுது. சந்திரலோகத்தை அப்படியே சந்திரலோகத்துடைய விரிநூல் இது. விரிச்சு எழுதியிருக்கிறாரு. அதுல கூறப்பட்ட எல்லா கருத்துக்களையும் விரிவா எழுதியிருக்கிறாரு இந்த குவளையானந்தத்துல. இதுல இருக்கக்கூடிய பொருள் அணியியல்ல மொத்தம் 120 வகையான அணிகள் கூறப்பட்டிருக்கு. நம்ம பார்த்த எல்லா அணி இலக்கண நூல்கள்லையும் மிக அதிகமான அணிகள் பத்தி பேசின நூல் இந்த குவளையானந்தம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் இது மாதிரி நிறைய வீடியோஸ் வரும். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ வந்துச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.